நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளி ஆனாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க. நான் ஒரு முட்டாளுங்க. காசு இருக்கும்போது 4 பேர் பக்கத்தில், காசு இல்லாத போது நான் எட்டத்தில். என்கிட்ட காசு இருக்கும்போது வாங்கி குடிச்சிங்க, என்கிட்ட காசு இல்லைன்னா என்னை எட்டி வச்சுட்டீங்க. டேய் அழகரு, மதுவால் நான் கெட்டேனடா. பணம் வந்தவுட என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. காசு மதிச்சிருந்தா நான் என் பாக்கெட்டில் இன்றைக்கி 1000 2000 இருந்திருக்கேன்டா. இப்போ பாரு, 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் கோயில் குளக்கரையில் புலம்புக்கிட்டு இருக்கேன். என்னை புலம்பு விட்டுட்டேடா மாமா அழகரு. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதுன்னு. என் அப்பாவும் சொன்னார். எங்கே நான் கேட்டேன், என் நம்ப கூட சேர்ந்து குடித்தேன். இப்போ எல்லோரும் குடிய விட்டுட்டாங்க, என்னை தவிர. என்ன செய்வேன்? பரவாயில்ல, என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் அழகர் கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், சேர மாட்டேன். இந்த நேரத்தில் சரக்கு பாட்டில் கையில் தொட வேண்டிய நான் இப்போ குளத்து தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இருக்கேன். காசு இருந்தாதான் சரக்கு நம்மளை மதிக்கும் போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அழகரே, ஏன் அழகரு. ஞானம் பிறந்திருச்சுனாலும் புரிஞ்சிடுச்சு அழகரே, ஏன் அழகரு. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சுக்கிட்டு பாம்பாக கொத்திரட அழகரு, ஏன் அழகரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அழகரு, ஏன் அழகரு. ஞானம் பிறந்திருச்சுனாலும் புரிஞ்சிருச்சு அழகரு, ஏன் அழகரு. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா ஏசம் எல்லாம் மாறு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அழகரு, ஏன் அழகரு. ஞானம் பிறந்திருச்சுனாலும் புரிஞ்சிருச்சு அழகரு, ஏன் அழகரு. இருந்தும் என் அழகரை என் நாக்கு தேடுது. ஏன்? குடிக்கதான். யார் எதுக்கு? குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். இந்த டைலாக் எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்னால் குடிக்காமல் இருக்க முடியல. பாருங்க, இந்த 10 எரியும் வெயிலில் நெருங்காலோட நடந்து வரேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அழகரு, ஏன் அழகரு. ஞானம் பிறந்துடுச்சுனாலும் புரிஞ்சிருச்சு அழகரு, ஏன் அழகரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ மாமா அழகரு, ஓ மாமா அழகரு, எங்கேயா போன? உன்னை காடு வயலை எல்லாமே தேடி நிற்கிறையா ஒரு கோட்டுக்காக. எங்கேயா போன மாமா? மாமா அழகரு, சிறுகுடல் பெருங்குடல் திங்கிறியா? ஓ, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலையிறது. காடு கரை கம்மா வாய்க்கா எல்லாத்தையும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கையா. அழகரை காணாத கண்ணும் கண்ணல்ல, கோட்டற்பாட்டில் எண்ணாத என் நெஞ்சம் நெஞ்சல்ல. மாமா நீ சொல்லாத சைடிஸ் இல்ல, ஒரு கோட்டரும் ஃபுல்லும் இல்லாம நான் இல்ல. மாமா வருவான், கோட்டல் பாட்டில் தருவான், வருவான் கோட்டல் பாட்டில் தருவான். என்னை கிறங்கடிப்பான், என்னை குளிர வைப்பான், என்னை சிரிக்க வைப்பான். மாமன் வருவான், கோட்டல் பாட்டில் தருவான். அழகர் மாமன் வருவான், கோட்டல் பாட்டில் தருவான். அவன் வருவான், கோட்டல் பாட்டில் தருவான். என்னை கிறங்கடிப்பான், என்னை குளிர வைப்பான், என்னை சிரிக்க வைப்பான். மாமன் வருவான், கோட்டல் பாட்டில் தருவான். ஹலோ குமார், எப்பா உன் அட்ரஸ் சரிதாம வந்திருக்கேன். இந்த நீ சொன்ன தெருவில் நிற்கிறேன். ஆனால் என்ன அட்ரஸ் என்ன வீட்டு நம்பர் சரியா தெரியல. இந்த ஒரு அம்மா ஸ்கூட்டரில் போகிறாங்களே, அவங்க போகிறாங்களே ரைட் சைடில், அந்த பக்கம் தானா? குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் பாட்டிலில் தண்ணி இருக்குது. என்னங்க சார் வேணும்? வாங்க. இந்த குமார்ன்றவர் குட்டையா குண்டா இருப்பார். அவர் இந்த அட்ரஸ் தெரியல, அவரோட வீட்டு அட்ரஸ் தெரியல. இந்த சந்து கடையை நான் 4 தடவை சுற்றிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்ட்ரைட்டாக போய்
ரைட் கட் பண்ணீங்கடா, அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அதுக்கு எழுத்தே விடுங்க சார். என்ன இது வந்தார், ஒரு விலாசம் கேட்டார், விவரம் சொன்னால் ஒன்று கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. சரி, அவருக்கு என்ன வேலையோ ரைட்டு, நம்ம வேலையை பார்ப்போம். கையில் வாங்கினேன் பையில் போடையில, காசு போன இடம் தெரியலை, காசு போன இடம் தெரியல. எப்படி தெரியும்? கறி வாங்கிட்டு போனாங்களா, காசு தரல. சரவணா, குமார், உங்களுக்கு கணக்கு எழுதியே என் பாதி வாழ்க்கை போயிடுச்சு, மீதி வாழ்க்கையும் கணக்கு எழுதியே போயிருமோ என்னத்தை வியாபாரம். சே, என்ன சார் வந்து நிற்கிறாரு? வாங்க சார். சாரி தலைவரே, குமாரை பார்க்க போன அவசரத்தில் உங்கள்ட்ட சொல்லாம போயிட்டேன். சாரி தலைவரே. இது நம்ம கடைங்களா? ஆமாங்க சார், நம்ம கடை தான் ஆமாம், நம்ம கடையில் மட்டனும் சிக்கனுமா? சார். நம்ம கடையில் மட்டன் மட்டும்தாங்க சார். ஜஸ்டின் ஸ்னோட்டன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு செல்லக்கண்ணம்மா கல்யாண மண்டபம் சங்கலேண்டபுரத்தில் இருக்குது. அங்கே மீட்டிங் இருக்குது. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓயமாக இருக்கும். அவசியம் வாங்க, பயனடைங்க. சார், எனக்கு உங்கள் விசிட்டிங் கார்டு கிடைக்குமா? ஒரு சின்ன கரெக்ஷன், அது வந்து சங்கலேண்டபுரம்ல, துரைசாம்பரம். விசிட்டிங் கார்டு வாங்கியாச்சு. நாளைக்கு நானும் ஐயப்பனும் கல்யாண மண்டபத்துக்கு போய் இந்த பாலிஸு போட்டே ஆகும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மறுபடியும் கணக்கா? இப்பா மீட்டிங் ஹால் புக் பண்றதா என்னோட வேலையாப்பா, நீங்க பார்க்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நான் ஆப் புக் பண்ணிட்டேன், பிஎம்க்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன், நீங்க வந்து சேருங்க போதும். நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி மாப்பிள அழகு. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காரு, இது நல்லாதான் இருக்கு. இன்னமும் குடிதான் மட்டும் ஒரு நாளைக்கு நான் 300 ரூபாய்க்கு குடிக்கிறேன். மாசம் 9,000. வீட்டுக்கும் பணம் தர்றேன், அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷம். ஏப்பா இப்படி குடிச்சு குடிச்சு இப்படி யாரு இப்படி ஒளிஞ்சு போறதுக்கு ஏயா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி போட்டுக்கலாம்ல? சரி, மணியாச்சு, நான் கடைக்கு போனேன், நான் வரேன். இன்னமும் என்னப்பா அப்படி இவன் தெரிஞ்ச மாட்டான். சரிதான் சொன்னீங்க. எனக்கு மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, நான் அப்படி கிளம்புறேன். சொல்லிருந்தேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகல். யார் ஃபோனு? சொல்லு மாப்பிள்ள, அழகரு சொல்லு. என்னது? கொஞ்சம் இரு மாப்பிள்ள, கொஞ்சம் இரு மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஆக்சிடெண்டா? ஏன் தண்ணி கிண்ணி போட்டிருந்தானா? அடுத்த நாள் வேலைக்கு நல்லபடியாக போகும்போதா சைக்கிளில் இவன் லாரிக்காரை வந்து இடிச்சிட்டானா? அச்சுச்சோ, என்னாச்சு மாப்பிள்ள, என்ன ஆச்சு? அப்படியா? இப்போ நீ எங்கே இருக்கிற? வீட்டில் இருக்கிறியா? இந்த நானும் ஐயப்பனும் வரேன். இங்கப்பா ஐயப்பன வெளியே போயிட்டாரா? ஐயப்பன 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 எங்கன்னா போனீங்க? இந்த மாதிரி அழகர் நண்பர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டானே, வான போன ஐயப்பன ஐயப்பன வான வான. அழகரு 2 பேரும் எங்கே பார்த்தாலும் ஒன்றா சுற்றுவீங்களடா. இப்போ எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாடா. அழகரு ஒன்றை தேர்த்தவங்களாட்டி இப்போ நாங்களேடா ரொம்ப படாத பாடு படணும். அழகரு நான் இங்கே இருக்கேன், சீக்கிரம் வானே, கொஞ்சம் சீக்கிரம் வானே. என்ன வானே சீக்கிரம் வானே வானே. இங்கே இருக்கேன் பாருங்க. என்ன பிரச்சனை? என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆருக்கியா? அழகரே ஃப்ரெண்டுக்கா? இதுக்கு தாங்க அவர் அன்னைக்கு ஜஸ்டின் சொன்னார், ஸ்டார் இன்சூரன்ஸ் பாலிசி போடுங்க, இன்சூரன்ஸ் பாலிசி போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆறாம் கேட்குறமாயா? கடவுள்னா நேராக இறங்கி வந்தா சொல்லுவார், இது மாதிரி மனுஷன் மூலியமாக தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? என் அக்கௌண்ட்லேயே ஒன்றும் பணம் இல்லையே. சரி வா, இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுப்போம், உங்கள்கிட்ட இருக்கிறத எடு, 2 பேரும் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதா? சரி, அழகருக்கு ஃபோன் பண்ணுவோம், அழகரை வர சொல்லி
நம்ம 3 பேருமே போவோம்யா, போய் பார்த்தா தான் சரியா வரும். இதுக்கு தான் சொல்றது, அந்த இன்சூரன்ஸை போடுன்னு சொல்லி சொன்னாரு. நீ போட்டுட்ட, நீ தப்பிச்சுக்கிட்டயா. இப்போ நானும் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனால் நம்ம ஆளுகளெல்லாம் போட சொல்கிறோம், ஆனால் ஒருத்தர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. தான் உயிர் அவனுக்கு முக்கியமாகவே தெரிய மாட்டேங்குதுயா. கஷ்டப்பட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், இந்த மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது. சரி வா, ஏறி உட்கார். சரி, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஜஸ்டின் அண்ணங்க தேங்க்ஸ் சொல்லணும்யா. எவ்வளோ குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் வந்து போட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அவர் அண்ணன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலப்போ. சரி, எதுக்கும் ஃபோனை போடு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். வாழ்க வளமுடன். ஜஸ்டின் பேசுகிறேண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கீங்களாண்ணே? என்னண்ணே எப்படி இருக்கீங்க? அண்ணே இக்பால்ண்ணே, என்னண்ணே சொல்கிறீங்க? அழகருடைய நண்பர் இறந்துட்டாரா? என்னது? எப்படியா? என்னது, இறந்து 3 நாள் ஆச்சா? ஏண்ணே, நான் அவரை அன்னைக்கு ஒரு பாலிசி, ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுக்க சொன்னேன். அவர் எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குண்ணே. நான் அப்பவே சொன்னேன் அந்த பாலிசியை போடுங்கன்னு. கேட்கலையேண்ணே. நான் கூட கட்டியிருப்பேனே. ஆனா அவர் அன்னைக்கு சரியா முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேசுறேண்ணே. அதனால எனக்கு சரியான முடிவு எடுக்க முடியாம ரொம்ப நான் சரிஞ்சு போயிட்டேனே. சரி, நடந்து போச்சு. இப்ப எங்கன்னு இருக்கீங்க? நான் மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போயிடுவேன். நீங்க வரீங்களாண்ணே? வாங்கண்ணே. முடிஞ்சா அந்த அழகரை கூட்டு வாங்கண்ணே. வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. சரி, அண்ணா வணக்கண்ணா. அண்ணா, அன்றைக்கி உங்கள் ஸ்பீச்சு கேட்டேண்ணா, நல்லா இருந்துச்சு. உங்கள்கிட்ட பேச எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க. எங்களுக்கு கேட்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதை இப்போ இக்பாலும் போட்டார், இப்போ நானும் போட போகிறேன். அழகரை வர்றேன்னு இருக்காப்லண்ணே, வந்துடுவார். ஏதாவது வந்துட்டாருண்ணே. இப்ப நான் குடிக்கிறதே இல்லை. என்னுடைய நண்பன் இழப்பு பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. நீங்க எனக்கு சொன்னது மாதிரி அந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அவன் மருத்துவ செலவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொஞ்சம் விவரம். உங்களுக்கு அருமையான திட்டங்கள்லாம் நிறைய வச்சு இண்டிவிஜுவலா தனியா இருக்கவங்களுக்கு தனி பாலிசி, ஃபேமிலியா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு பாலிசி. வயசானவங்க 60 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் இருக்காங்களா, அவங்களுக்கு தனியா பாலிசி. இன்னும் குறிப்பா கிராமத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா வடிவமைச்சு நல்லா கம்மி சும்மா சொற்ப பிரிங்கத்துல அருமையான பாலிசி. அவங்களுக்கு தனியா இருக்கவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அருமையான பாலிசி கொடுத்துருக்கு. இப்படி எல்லாம் சார்களுக்கு அருமையா பண்ணிருக்கு. இதை பயன்படுத்தி எல்லாம் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்குப்பா. ஹெல்த் பாலிசியை போட்டு வாங்கப்பா. பாலிசி இருக்குங்களா? சிறப்பான திட்டங்கள்லாம் இருக்கு. தனியா பாலிசி போடுறதுக்கு மெடிக்கல் ஆசிக்கிட்டு இருக்கு. இதுலயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி வெகு சிறப்பா இருக்கு. இங்க இல்ல, இங்க பாலிசி போட்டாலும் சென்னை போனாலும் டெல்லி போனாலும் நம்ம அந்த பாலிசில ஃபுல் கவரேஜ் வரும். அப்புறம் ஹெல்த் இஷ்யூ, விமன்ஸ் கேர்னு பாலிசி. விமன்ஸ் கேர்னா எங்களுக்காகவே அவங்களுக்காகவே தயாரிப்பாங்க. அவங்க டெலிவரி பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அதுல இதே சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் எல்லாமே இருப்பாங்க. இந்த மாதிரி சிறப்பான திட்டம் யாருக்கு எப்படி வேண்டும் அது மாதிரி அருமையான திட்டம் வடிவமைச்சு வரிசையா கொடுத்துருவாங்க. ஆனா இவ்வளவும் தெரிஞ்சு பாலிசி எடுத்து இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க. பாலிசி எடுத்து நீங்க எடுத்து நண்பர்கள் நல்லா அவங்க குடும்பத்துக்கு பணம் நிறையணும். 10 லட்சம் செலவு அழகா நீங்க அதை எல்லாத்துக்கும் சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து சரிங்களா?
வாட்ஸ்அப்ல வந்து பார்த்துருக்கேன் முன்னாடி கண்டிப்பா எடுத்துங்க, நான் செஞ்சு தரேன். நீங்க வாட்ஸ்அப்ல ஆதார் ஐடி, போட்டோ, பேன் கார்டு, பேங்க் பாஸ் பேஜ் இதெல்லாம் அனுப்பிச்சீங்கன்னா நீங்க ஜிபேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாலிசி கொடுத்துருவோம். அம்மா, நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். என் நண்பனோட மரணம் என்னை ரொம்பவே மாற்றிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார் ஹெல்த் பாலிசி போடலான்னு இருக்கேன். என்னுடைய நண்பர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. எனக்கு நல்ல சில விஷயங்களை சொன்னார். அந்த பாலிசியோட முக்கியத்துவத்தையும் சொன்னார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அம்மா, அதாம்மா உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். இனி வாழ்க்கையில் நான் குடிக்கவே மாட்டேன். என் நண்பர்களை குடிக்க அனுமதிக்கவே மாட்டேன். நாம என்னதான் சொத்து சுகம் சேர்த்து வைச்சாலும் கடைசியில நாம இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன கஷ்டப்படணும்னு என் நண்பன் குடும்பத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நண்பனோட இறப்பு என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவன் குடிச்ச நேரத்துல விபத்து நடந்துருச்சுன்னா பாலிசில பணம் வராதுமா. அந்த ஸ்டார் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் ஒரு பாலிசி இருக்காமா. அது என்னன்னா நாம விபத்துல இறந்தா மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்க. ஆமாம்மா, நானும் அவனும் குடிச்சிட்டு வீட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பா வந்துட்டோமா. மறுநாள் காலையில அவன் வேலைக்கு போகும்போது விபத்துல அவன் இறந்துட்டான். இது என்ன மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்பதான் அந்த ஆபீசரை பார்த்துட்டு பேசிட்டு வரேன். பாலிஸ் போட்டுட்டேன். அம்மா, நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க, மாத்திரை கரெக்டா போடுங்க. நேரம் கிடைக்கும் போது நான் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இருக்கும் இந்த வியாபார உலகத்தில் அனைவரும் ஒரு நல்ல பாதுகாப்பு வளையத்தை உறுதி செய்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அதாவது பாலிசி வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். ஏனெனில் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் பெருகிவிட்டதனால் நாம் நம்முடைய பாதுகாப்பு நலன் கருதி இச்செயலை செய்தல்தான் வேண்டும். பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் மடியத்தான் போகிறது. மனித இனமும் சேர்த்துதான். நாம் இருக்கும் வரை நம் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருக்கிறோம். மறைந்தும் இவ்வாறே நாம் எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்ற கேள்வி உங்கள் பலருக்கு தோன்றலாம். அதற்காகத்தான் காப்பீட்டு நிறுவனங்கள் பல புதிய திட்டங்களை ஆண்டுதோறும் அறிமுகம் செய்து வைக்கிறது. இதில் ஏதாவது பாலிசி நிறுவனத்தில் ஒன்றை நாம் பயன்பாட்டில் கொண்டால் நம்முடைய மறைவுக்கு பிறகும் உங்களது சந்ததி மிகவும் உதவியாக இருக்கும். பல காப்பீட்டு நிறுவனங்கள் பல திட்டங்களை ஆண்டுதோறும் அறிமுகம் செய்து இருந்தாலும் அனைத்தும் நல்ல திட்டங்கள் தான். ஆனால் அதைவிட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் வருடத்திற்கு 4400 ரூபாய்க்குள் கட்டினால் போதும். அந்த பாலிசி எடுத்தவர் விபத்தில் இறந்து விட்டால் அவர் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குமாறு திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இது மிகவும் அனைவருக்கும் பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆம், மாதம் 400 ரூபாய் சேமித்தாலே போதும். வருடத்திற்கு இந்த பாலிசி தொகை கட்டிவிடலாம். யோசித்து பாருங்கள். குறைந்தது 10 வருடம் நாம் கட்டினால் நமக்காக கட்டும் தொகை வெறும் 40,000 மட்டும். ஆனால் நமக்கு கிடைக்கப் போவது 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் செலுத்திய பணம் ஒருவருக்கு பெரிய உதவியாக போய் சேரலாம். அதனால் நீங்கள் இந்த தர்மத்துக்கு செய்வதை போல் நினைத்து இந்த பாலிசி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்வாதாரமும், உங்களை நம்பியிருக்கும் உங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர் அல்லது உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு பயனாக அமையும் என்று எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த யோகி குறும்படம் விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்டது. இந்த குறும்படத்தை பார்த்து யாராவது ஒரு நபர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொண்டால் அதுவே எனக்கு வெற்றியே. என்றும் நல்ல முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் குறும்பட இயக்குனர் பா. மோகன்ராஜ். நன்றி, வணக்கம்.